வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசையா கேட்ட கசகசா பாயசம் பண்ண போறோம். அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும். சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றதோட பேர் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம்ல நீங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நேம சொல்லி இந்த ரெசிபி இவங்க கேட்டது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு கூட அதுதான் பிடிக்கும். இந்த கசகசா பாயசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. அதே நேரம் நல்லா டேஸ்டா நல்லா கிரீமியா அருமையா இருக்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்காகவும் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்க்காகவும் பிரசாதமா இதை நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து எல்லாமே ஹெல்தியானது. ஸோ இந்த பாயசம் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கசகசா பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கசகசா பாயசத்துக்கு முந்திரி பாதாம் இதை நல்லா வந்து பொடியா கட் பண்ணி நெய்யில வறுத்து எடுத்துக்கணும். மற்றபடி பச்சரிசி, கசகசா, தேவையான அளவு வெல்லம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் நெய்யும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியை நல்லா வறுத்துக்கணும். நான் இன்னைக்கு வந்து பாசுமதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். நார்மல் நம்ம சாப்பாட்டு பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். லேசா சூடாற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தா போதும். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு உடனே தண்ணியை வடித்து ஒரு துணியில காய வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கணும். அரிசி இந்த அளவு வறுபட்டா போதும். லேசா கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவையும் நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கணும். ஏன்னா கசகசா வந்து சீக்கிரம் தீய ஆரம்பிச்சிடும். கசகசாவும் லேசா வறுபட்டுட்டே இருக்கும் போதே ஒரு 4-5 பாதாம், 4-5 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா வறுத்துக்கணும். அரிசி, கசகசா, அந்த முந்திரி, பாதாம் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும். நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி, கசகசா, முந்திரி, பாதாம் இதுல இருந்து நம்ம முந்திரி பாதாமை மட்டும் தனியா எடுத்துக்கணும். எடுத்துட்டு வெறும் அரிசியையும் கசகசாவையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். அது மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி, பாதாம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். முந்திரி பாதாமையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஃபர்ஸ்டே கசகசா அரிசியோட முந்திரியும் பாதாமையும் சேர்த்தோம்னா சரியா அரைப்படாது. அதனால நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சிருக்க தேங்காய் துருவல், இது ஒரு மூடி, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டாக, நல்லா திக்கான பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல திக்காகவும் ஃபைன் பேஸ்டாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி, அதாவது ஒரு 50 ml ஆட் பண்ணிடுவோம். வெல்லத்தை நல்லா கரைய விட்டுக்கணும். பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த பேன்ல நான் முந்திரி பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுலயே வந்து இந்த வெல்லத்தை கரைச்சிருக்கோம் இல்லையா, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது இதுல மண்ணு தூசி இருந்தாலும் நல்லா ஃபில்டர் ஆயிடும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த கசகசா, தேங்காய் அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் இதில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாயசம் பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா திக்காயாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணியா வேணும் அப்படின்னா நம்ம இதுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இது பாயசம் குடிக்கிற கன்சிஸ்டன்சில கரெக்டா இருக்கு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய்யில வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கசகசா பாயசம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். பிரசாதம் ரெசிபி கசகசா பாயசம் சர்விங்க்கு ரெடி. பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம இப்ப எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்குங்க. நல்லா வந்து கிரீமியா இருக்கு. நம்ம அது கசகசா, முந்திரி, பாதாம் எல்லாமே நம்ம வறுத்து அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி அப்புறம் அரைச்சோம் இல்லையா, அதனாலதான் அந்த பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்டர் வந்திருக்கு. இதோட எக்ஸ்ட்ரா ஃபிளேவர், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால ரொம்பவே நல்லா இருக்கு. கம்மி இன்கிரீடியன்ஸோட குவிக்கா டேஸ்டியா பண்ணக்கூடிய இந்த பாயசத்தை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.